திரு அக்னீஸ்வரன், திரு அண்ணாமலை தேர்தலில் போட்டியிடலைன்னா நாங்கள் வாக்களிக்கவே மாட்டோம் அப்படின்னு சில பாஜக தரப்புல இருந்து ஆதரவாளர்கள் தரப்புல இருந்து அதிருப்தியை வெளிப்படுத்துகிறார்கள் அப்படின்னு திரு இதயா சொன்னார். பாஜகவுடனான கூட்டணிங்கிறது அண்ணாமலை போட்டியிடுறாரா இல்லையாங்கிறதா பலமா பலவீனமா இந்த கூட்டணிக்கு அப்படிங்கிறத தீர்மானிக்க போதா? நான் தமிழ்நாட்டில் முன்னாள் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவராக இருந்த மரியாதைக்குரிய அண்ணாமலை அவர்கள் கேள்விக்கு பதில் சொல்றதுக்கு முன்னாடி பாஜக எப்போ அவங்களுடைய வேட்பாளர் இதை வெளியிடும் அப்படின்றதா நம்மளுடைய இல்லை ரெண்டாவது லைனில் இருக்க எப்போ வெளியிடும் அது முதல் லைனு இல்லை, அந்த முதல் லைன் சொன்னா தானே அடுத்த லைனுக்கு வரணும். சரி சரி. அதனால அண்ணாமலையை தவிர்க்க நினைக்கல, நீங்க பேசாம தவிர்க்க நான் அடுத்து சொல்றேன்னு சொன்னேன்ல சார். சரி. அது எப்படி சார் தவிர்க்க முடியும்? அண்ணாமலையை தவிர்க்க முடியுமா? திருவண்ணாமலையை தவிர்க்க முடியுமா? சொல்றேன், அடுத்து வர்றேன். அதிமுக அண்ணாமலை இல்லாமல் பாத்தீங்களா, 45 நிமிஷம் காத்திருந்த என்னால் ஒரு 4 நொடிகள் காத்திருக்க முடியல. நம்ம லட்சுமி தான் சார் ஆரம்பிச்சு இருக்கட்டும். இப்ப என்ன நேரம்? சரி, இப்ப என்னன்னா அரை மணி நேரம் அக்னி இருந்தா நெருப்பு மாதிரி இருக்காது, என்டர்டெய்னிங்கா இருக்கும். சரி, ரைட், ஓகே. மக்களுக்கும் அது என்டர்டெய்னிங்கா இருக்கணும். சரி, அண்ணாமலை மறந்துடாதீங்க. நான் மறக்க மாட்டேன். சரி, நான் என்னன்னா பாஜக எப்போது தேர்தல் அவங்க தான் வெளியிடுவாங்க அப்படின்னா, காங்கிரஸ் எப்ப வெளியிடுறாங்களோ அடுத்த நொடி பாஜக வெளியிடும். இல்ல அண்ணாமலை விஷயத்துல ஒரு முடிவு வந்தா வெளியிட்டுருவாங்கன்றாங்களே. நான் இப்படி சொல்லவா? உண்மையிலே தமிழ்நாட்டில் ஒரு கலைஞர் அவர்களிடமும் ஜெயலலிதா அம்மா அவங்களிடமும் ஒரு முறையான பயிற்சி பெற்ற தமிழ்நாட்டினுடைய ஒரு தலைவராகத்தான் திரு திருமாவளவன் அவர்களை நான் பார்க்கிறேன். எப்படின்னா, 3 சட்டமன்ற உறுப்பினர்கள் அவங்கள சட்டமன்ற உறுப்பினரா ஆக்கல, அறிவிக்கல. ஏன் காத்திருந்தாரு? திமுக வெளியிடட்டும் அப்புறம் வெளியிடுவோம் அப்படின்னார்ல, அது சாதுரியத்தனம். அதனால அதே மாதிரி தான் இங்க எப்ப காங்கிரஸ் வெளியிடுதோ, என்ன காங்கிரஸ் தானே பழமையான கட்சி, அதற்கு பிறகு பாஜக வெளியிடும் அப்படின்றது ஒண்ணு லாஜிக்கலான விஷயம் வச்சுப்போம் நீங்க சொல்றத. இல்ல பாஜக உண்மைதான். சரி, பாஜகவுடைய தேசிய தலைமை அறிவிக்காமலேயே எப்படி திரு மிகு தமிழிசையை வேன்ல ஏத்தி மயிலாப்பூர் தொகுதியில திரு எடப்பாடி பழனிசாமி பிரச்சாரம் பண்றார்? அதுல என்ன லாஜிக் இருக்கு? தமிழிசைக்கும் மயிலாப்பூருக்கும் என்ன சம்பந்தம்? கட்சி அறிவிச்சிருச்சா இவங்க தான் வேட்பாளர்? ஏன் செய்யறாரு அவர்? அதுல ஒரு அரசியல் அறிவு இருக்கு. அவங்களே சொல்லியிருக்கிறாங்களே. என்ன சொல்லியிருக்கு? நான் தென்சென்னையில நின்றேன், ரைட்டா, என்னுடைய தொகுதிக்கு கீழே தான் இது வருது, ஆகையினால் இங்கிருந்து ஆரம்பிப்பதனால கூட்டணி கட்சி என்கிற ஒரு தர்மத்தின் அடிப்படையில் அவங்க நின்றுக்கிறாங்க. சகோதரி பொருங்க, சகோதரி பொருங்க, நான் எல்லாத்துக்கும் பதில் சொல்லுவேன். இல்ல சார், இப்ப கேள்வி, அடுத்த கேள்வி என்னன்னா, ஒருவேளை இந்த பஞ்சாயத்துல தமிழிசையை தூக்கி ராதாபுரத்துல போட்டியிடுங்கன்னு சொல்லிட்டு அண்ணாமலைக்கு மயிலாப்பூர் தொகுதியை கொடுத்துட்டாங்க, திருப்பி திரு அண்ணாமலையை வேன்ல ஏத்தி சாரே ஒரு வழிகாட்டுறீங்களா? இல்ல சார், அப்படிலாம் செய்திகள் வருது. இல்ல எல்லா செய்திகளும் சொல்ல முடியும். நான் என்ன கேட்கிறேன், எல்லா செய்திகளும் அது உண்மையா பொய்யா என்பதை கண்டுபிடிக்கிறதுக்கே ஒரு ஆப் தேவை. எப்பா இது உண்மையாப்பா அப்படின்னு ஃபேக்ட் செக்ன்றாங்கல்ல, அது அரசாங்கத்திட்ட ஒருத்தங்க நியமிச்சிருக்கிறாங்க, தனி மனிதருக்கு இருக்கணும். இப்ப நீங்க ஆவலுடன் எதிர்பார்த்த அந்த கேள்விக்கு வர்ற, திரு அண்ணாமலை அவர்கள் அறிவிப்பார்களா, எங்க நிக்க போறாரு அப்படின்னு நீங்க கேக்குறீங்களா? ஏன் சார், இந்தியாவில் 21 மாநிலத்தில் ஆட்சி செய்யக்கூடிய பாஜக அவங்களுக்கு தெரியாதா எங்க நிறுத்தணும் அப்படின்னு? தெரியாதா? 2, மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் அவர்கள் இங்க வந்தபோது பத்திரிகையாளரை சந்திச்ச போது நம்ம சபீர் சார் மாதிரி ஒரு சார் ஒருத்தர் கேள்வி கேட்டார், ஐயா அண்ணாமலைக்கு, திரு அண்ணாமலை அவர்களுக்கு நீங்க சீட்டு எங்க ஒதுக்க போறீங்கன்னு கேட்டார். அப்ப அவர் என்ன சொன்னாரு? எவ்ரிபடி வில் கண்டெஸ்ட் சொல்லிட்டு போனாரா? அதனால இவைகள் எல்லாமே அதனுடைய சாரம்சம் தான். அது சமரசங்களுக்கு பிறகுதானே அண்ணாமலை வைக்கக்கூடிய டிமாண்டை இன்னொரு விஷயம். அக்னீஸ்வரன், 234 தொகுதிகளில் எந்த தொகுதியில நின்னாலும் அதிமுக தொண்டர்கள் தனக்கு வாக்களிக்க மாட்டார்கள் அப்படின்ற தயக்கம் திரு அண்ணாமலைக்கு இருக்கா? சார், நீங்க மீண்டும் மீண்டும் ஒரு என்ன சொல்றது, ஒரு கருத்தியலை அதிமுக மீதே சுமத்துறீங்களே. 2024 நாடாளுமன்ற தேர்தலில் முடிஞ்சதுக்கு பிறகு
என்ன பொறுப்பு தேசிய அளவில் பாரதிய ஜனதா திரு அண்ணாமலை அவர்களுக்கு கொடுத்துச்சு? அப்ப சொந்த கட்சியே அந்த அளவுக்கு நிலைப்பாட்ட, ஒரு முடிவை, ஒரு அரசியலினுடைய நீரோட்டத்தை முடிவு செய்யக்கூடிய இடத்தில் அதிமுகவா இருக்கு. அதுக்கும் மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவருக்கு என்ன சம்பந்தம்? அதிமுகவுக்கு இணக்கமா போகணும் தானே திரு நயினா நாகேந்திரன் மாநில தலைவராக நியமனம் செய்யப்பட்டார். அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது, ஒன்றுமே கிடையாது. இவங்களா விடுகிற அந்த கட்டுக்கதை. அவங்களுக்கு தேவை இந்த அதிமுக என்பது நம் கூட்டணி வைக்க வேண்டும் என்பதனால தான் வந்திருக்கிறாங்க. இதுல நீங்க அவரை பதவியை மாத்தினது 3 வருஷத்துக்கு ஒரு தடவை மாத்துவாங்கல்ல பாஜகவில், அது கூட அதிமுகவை கேட்டா மாத்துவாங்க. சரி, நீங்க 39 அந்த உயர்மட்ட குழுவில் பொறுப்பு கொடுத்திருக்கீங்கல்ல, அதற்கு பிறகு ஏதாவது நீங்க வந்து பதவி கொடுத்திருக்கலாம்ல. இல்ல, அண்ணாமலை மீது விமர்சனம் வச்சு தலைமை கழகத்துல தீர்மானம் போட்டு கூட்டணியை முறித்து கொண்டது இல்லையா? நான் ஒன்றை சொல்லுகிறேன், அரசியலில் அடிப்படையில் இருந்து கிளைக்கழகம், வட்டக்கழகம், மாவட்ட கழகம், அப்புறம் வந்து அப்படியே மேல ஒன்றியம், மேல மாநில நிர்வாகி, அப்படிலாம் வர்றாங்கல்ல, அவர்கள் வார்த்தையில் நிதானமும் செயலில் ஒரு நுண்ணறிவை பயன்படுத்தி வருவாங்கல்ல. ஆனால் இவர்கள் அதை மாதிரி செய்தார்களா அப்படின்றது வேற. ஆனால் இருவரு இயக்கங்கள், அதிமுக மட்டும்தான் பேசினாரா? திமுகவையும் பேசினாங்க, அதிமுகவையும் பேசினாங்க. இப்ப கூட்டணியில் இருக்கிறது அதிமுக இருக்கட்டும், ஆனா ஃபைல்ஸ் வெளியிட்டது திமுக. இல்ல, இப்ப ஜெயிக்கணும்னா ஏடிஎம்கே சப்போர்ட் வேணும்ல அவருக்கு. சார் தேவை, நான் அது இல்லைன்னு சொல்லல. ஆனால் இதை கேட்க வேண்டியது திரு அமித்ஷா அவர்களிடமும் மாண்புமிகு இந்திய நாட்டினுடைய பிரதமர் அவர்கிட்ட தான் நீங்க தான் கேட்கணும். ஏன் நீங்க கொடுக்கல அப்படின்னு நீங்க அங்கதான் நீங்க கேட்கணும். அதையும் தாண்டி அவரு விருப்பப்படுற தொகுதி கோவைக்குள்ள இருக்கு. நீங்க ஒரு சில நாடாளுமன்ற தொகுதியில 4 சட்டமன்ற தொகுதியில் 5 சட்டமன்ற தொகுதிகள் கூட கொடுக்குறீங்க. ஆனா கோவைன்னு வரும்போது மட்டும் அது ஒரே ஒரு தொகுதி. அந்த தொகுதிக்கு திருமிகு வானதி திரு அண்ணாமலை இடையே போட்டி இருக்கக்கூடிய ஒரு சூழல் நிலவுதுன்னா, திட்டமிட்டே திரு அண்ணாமலையை அதிமுகவும் தவிர்க்க நினைக்குதா? 2 தரப்பு, பாஜக தலைமை தவிர்க்க நினைக்குது ஒண்ணு, அதிமுக தலைமையும் அதிமுகவும் தவிர்க்க நினைக்குதா திரு அண்ணாமலை போட்டியிட வேண்டான்னு? தமிழ்நாட்டில் மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் இந்த 4 அதிகார மையம் சொன்னார்ல, அதுல ஒரு அதிகார மையம் இன்னைக்கு வெளிப்படையாவே வந்துட்டாங்க. அது மாதிரி திரு சபரீசன் அவர்கள் இன்னைக்கு தான் வந்து பேட்டி கொடுத்துருக்கிறாங்க. அவங்க பேசினது எல்லாமே ஆங்கிலத்தில் தான் பேசினாங்க, அது இருக்கட்டும். ஆனால் இதே மாதிரி அதிகார மையம் பாஜகவில் இருக்குமில்ல. வானதி சீனிவாசன் அவங்க வந்து வழக்கறிஞராக இருந்து, அது வந்து ஒரு சட்டமன்ற உறுப்பினராக இருந்து, எல்லா மேலிட பொறுப்புகள்லையும் அவங்க இருக்கிறாங்கல்ல. அவங்கள வந்து திரு அண்ணாமலை அவர்களுக்காக வேண்டாம், திரு அண்ணாமலை அவர்களை முன்னாடி இது பண்ணிடுவோம், நீங்க வேற ஏதாவது தொகுதி போங்கன்னு சொல்லி பாஜக முடிவு செய்யுமா? செய்யணும்ல, செய்யுதா? அப்படிலாம் செஞ்சிடக்கூடாதுன்றீங்க. அப்படிதானே நீங்க கேள்வி கேட்கறீங்க? உங்க பதில் அப்படிதானே இருக்கு. இது அதுதான் சொல்றேன். திரு அண்ணாமலை அவர்களுடைய அரசியல் எதிர்காலம், அவர் எந்த தொகுதியில் நிற்க வேண்டும்? சார், திரு அண்ணாமலை அவர்கள் தமிழ்நாட்டில் ஒரு பெயரை பெற்றிருக்கிறார், கட்சியை வளர்த்திருக்கிறார் என்றே வைத்துக் கொள்ளுங்கள். ஆனால் எத்தனை அரசியல் கட்சிகளுக்கு, அரசியல் தலைவர்களுடைய இதயத்தில் காயத்தை ஏற்படுத்தி இருக்கிறார். திரு இதயா, பாஜக தலைமை ஆரம்ப கட்டத்தில் திரு அண்ணாமலை போட்டியிடுறது குறித்து முடிவெடுக்காத நிலையில அதிமுக கிட்டையும் அந்த விருப்பம் இல்லையா? திரு அண்ணாமலை வேண்டாம். நீங்க வந்து முதல்ல இதுல அதிமுக நண்பர் அக்னீஸ்வரன் சொன்ன மாதிரி இதுல அதிமுக ரோல்ன்றது இல்ல. முதல்ல அவங்க என்ன சீட்டுன்னு வாங்கிட்டா அதுக்கப்புறம் அதுல யாரை வேட்பாளர் போடாங்கன்றது பாஜகவோட முடிவு. முதல்லயே ஒரு அண்ணாமலை அங்க நிறுத்தணும் அப்படின்னா அவர் சொன்ன மாதிரியே அவங்க வானதியை தவிர்க்க முடியாது. அவங்க தேசிய அளவில் ஒரு மகிழா இதில் பொறுப்பில் இருக்காங்க, தேசிய லெவல் பொறுப்பில் இருக்காங்க. அவங்க ஏற்கனவே சிட்டிங் எம்எல்ஏ. இப்போ அவங்கள நீங்கள் வந்து தூக்கி விட்டுட்டு இன்னொருத்தரை கொண்டு முடியாது. அப்போ அப்படிங்கும்போது நீங்கள் முதல்லையே வந்து ஃபைட் பண்ணி நீங்கள் கோயம்புத்தூரில் ஒரு சீட்டை வாங்கியிருக்கணும். நீங்கள் அதெல்லாம் வாங்காமல் எல்லாமே பேசி பல முறை பேச்சுவார்த்தை நடத்தி எல்லாம் ஒத்துக்கிட்டு எல்லாம் கையெழுத்து போட்டு வேட்பாளர்களை அறிவித்து அவர் பிரச்சாரம் போனதுக்கு அப்புறம் முழு பொறுப்பும் இப்ப திரு நயினா நாகேந்திரன் தானே இருக்கு. திரு நயினா நாகேந்திரன் பாஜகவுக்கு சாதகமான தொகுதிகளை கேட்டு பெறல திரு எடப்பாடி பழனிசாமி கிட்ட, அப்படிதானே கொண்டு வந்து நிறுத்துறார் திரு அண்ணாமலை. தான் போட்டிடுறாரா இல்லையாங்கிறது இரண்டாவது. ஆனா அதிருப்தி இருக்கு. நீங்க ஏன் வந்து ஊட்டியை கொடுத்தீங்க அப்படின்னு இந்த பக்கம் பிரச்சனை, ஏன் பழனியை தரலைன்னு அந்த பக்கம் பிரச்சனை, இந்த மாதிரியான சிக்கல் நிலவிட்டு தானே இருக்கு. நிலவிட்டு தான் இருக்கு. ஆனா இதுல வந்து அப்படியே வந்து ஒரு திரு நயினார் நாகேந்திரன் எழுதி கொடுத்துறத அப்படியே டெல்லி மேலிடம் வந்து ஏத்துக்கிட்டு போயிருன்னு எனக்கு நம்பிக்கை இல்லை. அது நிச்சயமா வந்து தீர்மானிக்கக்கூடியது திரு இபிஎஸ் தானே, டெல்லி மேலிடமா தொகுதிகளை தீர்மானிக்கக்கூடியது திரு தொகுதிகள் தீர்மானிக்கிறதுல எது வேணும்ன்றதுல ஏதாவது ஒன்று இருக்குல்ல. சாத்தூர் எப்படி வாங்கினாரு அவர் தொகுதி? பண்ண நீங்க அதை முதலே அதான் கேட்டேன் நான். 2 பேரும் வந்து எப்படி அந்த தொகுதியை வாங்கினாங்க?
வானதி அவர்களும் இவரும் எப்படி வாங்கினாங்க. அப்போ முன்கூட்டியே அவங்களுக்கு தேவையானதை மாறணும்னு முடிவு பண்ணி அதை வாங்கி அந்த வேலையை ஆரம்பிச்சிடுறாங்க. அப்போ அதை முன்கூட்டியே செய்ய முடியுது. அப்போ அந்த தொகுதியை விட்டு கொடுக்குறாருல அவர். அப்போ அது மாதிரி வந்து நீங்கள் முன்னாடியே பேசி ஓரளவுக்கு இதை பண்ணியிருப்பாங்க. ரெண்டாவது இன்னொன்று வந்து ஒரு விமர்சனம் வைக்கப்படுது. யாராக இருந்தாலும் நீங்கள் எந்த கட்சியாக இருந்தாலும் ஒரு எம்எல்ஏ ஒரு தலைமையால் மாற்றினா பரவாயில்ல. தலைமை வந்து இல்லை நீங்கள் இந்த தடவை உங்களுக்கு இந்த சீட்டில் கூட்டணிக்கு போயிடுச்சு, நீங்கள் வேறு தொகுதிக்கு போனால் பரவாயில்ல. அவர்களாகவே விருப்பப்பட்ட இன்னொரு தொகுதிக்கு மாறினா அதை வந்து ஆன்டி இன்கம்பன்சியை தவிர்க்கிறதுக்காக தப்பிச்சு போறாங்க அப்படின்ற பார்வையும் வருது. சார், நீங்க எந்த தொகுதியில் போட்டியிட முதல்ல நீங்க போட்டியிட விரும்புறீங்களா அப்படின்னா எந்த தொகுதியில் போட்டியிட விரும்புகிறீர்கள் அப்படின்னு திரு நயினா நாகேந்திரன் திரு அண்ணாமலையோடு பேச்சுவார்த்தை நடத்தி அவர் விருப்பத்தை திரு எடப்பாடி பழனிசாமியிடம் கொண்டு போய் அந்த தொகுதியை பெற்று கொடுத்திருந்தால் இவ்வளவு தூரம் அவர் வந்து தன்னுடைய முடிவுல ஒரு நிலைப்பாடு எடுக்காம கடந்து போகணும்னு நினைச்சிருப்பாரா? இந்த உரையாடல் நடந்திருந்தா அது அவர் தவிர்க்க நினைப்பாரா? இல்ல, அவர் வந்து நிற்க விருப்பம் இல்லைன்னு முதல்ல இருந்தே சொல்லிட்டாரு. சரி, அப்ப அதற்கான தேவை இல்ல. இப்ப திரும்ப மேலிடம் சொல்லுது நில்லுங்க, இப்ப போய் நயினார் போய் நீங்க நில்லுங்கன்னு திரும்ப கேட்க மாட்டாரு. ஏன்னா அவர் முடிவு பண்ணி சீட்டை பிக்ஸ் பண்ணி எல்லாம் அவர் தான் முடிவு பண்ணிட்டாரு. அப்படி இருக்கப்போ வந்து மேலிடம் சொல்லும் போது மேலிடத்துல என்ன நெருக்கடின்னு தெரியல. இப்ப இது மாதிரி ஒரு ஏதாவது ஐபி ரிப்போர்ட்டா இல்ல இது மாதிரியான சோசியல் மீடியாக்களுடைய தாக்கமா இல்ல இங்க வேற அப்புறம் முடிவுகள் மாறும் போது இப்ப தேவைப்படுது. இப்ப அப்ப அவர் வந்து அதுல இருந்து தப்பிக்கிறதுக்கான முயற்சி கூட அவர் பண்ணலாம். ஓகே.